பொறாமையில நல்ல பொறாமை இருக்கு, கெட்ட பொறாமை இருக்குது. அது மாதிரி கோபத்திலையும் நல்ல கோபம் இருக்கிறது, கெட்ட கோபம் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கு சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆமா, என்ன நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் கோபம். நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணுவேன்? இயேசுநாதர் எல்லா இடத்துலையும் அன்பே உருவானவர். மாற்று மத நண்பர்கள்ட்ட போய் கேட்டாலும் ஒரு அன்பின் வடிவமாகிய தேவன் யார் என்று கேட்டால் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்க? இயேசுவை போல ஒரு அன்பானவர் இல்லப்பான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இயேசு அன்பானவர். ஆனா அவருக்கே முகநாடி மாறுபட்டுச்சு. எங்கன்னு தெரியுமா? தேவாலயத்தை அப்படியே விற்பனை வியாபார நிலையமாக கொண்டு வந்து உள்ளேயே ஆடு மாடு புறா எல்லாம் வித்து உள்ள ஆலயத்துக்குள்ளே எல்லாம் நடக்குது. ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு, அவ்வளவு பெரிய அன்பின் சொரூபியாகி நம்முடைய தேவன் சாட்டை எழுத்து சுழற்றி அடித்து விரட்டி அப்படியே பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு விட்டார். தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்களே என்கிற ஆதங்கம் அவருக்கு அந்த கோபத்தை எழுப்பியது. அதுபோல வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் போது என்ன வரும்? நமக்கு வரணும். நமக்கெல்லாம் அந்த வர வேண்டிய இடத்துல கோபம் என்ன செய்யறது இல்ல. எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் என்ன வருது? ஆமா, வர வேண்டிய இடத்துல கோபம் வரமாட்டேங்குது. வரக்கூடாத இடத்துல எல்லாம் எமோஷன் பட்டு என்ன செய்யறோம்? பிபியை ஏத்திக்கிறோம். தேவையில்லாத இடத்துல கோபப்பட்டு பிபி ஏத்தாதீங்க. நல்ல சமாதானமா சந்தோஷமா என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையில் நிலை நிற்கவே தம்முடைய பிள்ளைகளை சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சபையிலே சேர்க்கப்பட்ட பிள்ளைகளை வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி அப்போஸ்தலர்கள் போதித்து அவர்கள் கட்டி என்ன செய்தார்கள்? எழுப்பினார்கள். ஆரோக்கியமான வசனத்திலே கட்டப்பட்ட பிள்ளைகளால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வசனத்தில் கட்டப்படாத பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வசனமே என்ன சொல்லுதுன்னா, வார்த்தையாகி இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் தான் மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியுமா? கொடுக்க முடியும். இயேசுவோடு இணைந்திருக்கிற கொடி எப்பவுமே கனிகளை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அவர்களால் பிரச்சனை தான், தேவையில்லாத பாடுதான். என்ன உரம் போட்டாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதனிடத்திலே கனிகளை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு நற்குல திராட்சை செடியை நட்டு அதை பராமரித்து கல் பொறுக்கி எரு போட்டு அப்படியே ஆசையா காத்திருந்தாராம், அது கனி கொடுக்குமா அப்படின்ட்டு. எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட அந்த நற்குல திராட்சை செடி கனி எல்லாம் கொடுத்துச்சு. என்ன கனி கொடுத்துச்சு? கசப்பான கனிகளை கொடுத்ததான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாஞ்சையோடு காத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பசி அடைந்த போது ஒரு அத்திமரத்தை கண்டு ஆசையா என்ன செஞ்சாரு? இந்த மரத்திடத்தில் ஏதாவது எனக்கு கிடைக்குமா, என் பசிய இந்த அத்திமரம் போக்கிறாதா என்ற ஆவலோடு கூட அந்த மரத்திடத்தில் வந்தார். அந்த மரம் என்ன செய்ததா? அது மரம் அல்லையா, தான் நம்பி இருந்த மக்களை ஆண்டவர் அப்படி பேசுறார். இந்த நாளிலே திருச்சபை மக்களாகிய உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கனி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த கனிகள் கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகளாக என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கனப்படுத்த வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இறை வார்த்தை. அல்லேலூயா.